அப்படினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். யாருமே முட்டை பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. வீட்டில் வந்து காய்கறியே இல்லை அப்படின்ற நேரத்தில் கூட ஒரு 4-5 முட்டை இருந்தால் போதும். அதை வச்சுட்டு ஒரு கிரேவி பண்ணலாம், இல்லைன்னா குழம்பு செய்யலாம், இல்லை ஒரு பொரியல், அந்த மாதிரிலாம் எது வேணாலும் செய்யலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி செய்கிற கிரேவி பார்த்தீங்கன்னா நல்ல சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, புலாவுக்கு, இதுக்கு எல்லாமே வச்சு சாப்பிடலாம். வாங்க இதை ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து இன்னைக்கு ஒரு முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, அன்னாச்சி மொக்கு ஒரு பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம். 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். பாருங்க, ஒரே ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இதில் ஒரு எனக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். இதில் 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்குவோம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், இதை மட்டும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நல்லா பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுலேயே நான் வந்து 3 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், இதில் ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி அரைச்ச பாத்திரத்திலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த தக்காளியோட பச்சை வாசம், மிளகாய் தூளோட பச்சை வாசம் போக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த குழம்பு மிளகாய் தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி ஒரு 10 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். எல்லாமே இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா என்ன ஆகும், இது உள்ளே இருக்க அந்த காரம் ஃபுல்லாக இந்த முட்டைக்குள்ளேயும் நல்லா உரைச்சிக்கும். அதுக்காக இதையும் போட்டுடலாம். இந்த மாதிரி முட்டையெல்லாம் உடஞ்சிருந்தா கவலைப்படாதீங்க. ஏன்னா இது எல்லாமே எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இறங்கி நல்லாயிருக்கும். அதனால் உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, முட்டை உரிக்கும் போது அதையும் போட்டுக்குங்க. இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. முட்டைக்குள்ளேயே நல்லா உரைச்சிருக்கு. பாருங்கள், காரம் எல்லாம் இறங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும், மசாலாலாம் போடணும். அதான் முட்டை கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சமாக லேசாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் வைப்போம். அதுக்கப்புறம் என்னென்னலாம் போடலாங்கிறத பார்ப்போம். பாருங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலையெல்லாம் தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
பாருங்க இந்த முட்டை கிரேவி நல்லா புலாவுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இதை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போகலாம். ரொம்ப அருமையான முட்டை கிரேவி, ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். இந்த முட்டை கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதே ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈரோடு அம்மாச்சி சமையல்.